அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். 12/6/2025 அன்று இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சொல்லக்கூடிய ஐஓபி தன்னுடைய ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிப்போ ரேட்டை கட் பண்ணதுலேருந்து எல்லா வங்கிகளும் தங்களுடைய ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ரிவைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சொல்லக்கூடிய ஐஓபி தங்களுடைய ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றி அமைச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் டெபாசிட் ₹1000 தேவைப்படும். மேக்ஸிமம் டெபாசிட் பிலோ 3 crore வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். டெனோர் ஆஃப் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பார்க்கும்போது 7 நாட்கள்லேருந்து 3 வருஷத்துக்கு அதுக்கு மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். நாமினேஷன் ஃபெசிலிட்டி இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கு அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 0.50% பெர் ஆனம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டேக்ஸ் டிடக்டட் அசோஸ் டிடிஎஸ் எப்பவும் போல் இதில் அப்ளிகபிள். இன்சூரன்ஸ் கவரேஜ் பார்க்கும்போது ₹5 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு இதில் வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது, காப்பீடு இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் பீரியட் வைஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரின்றதை இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். 7 நாட்கள்லேருந்து 14 நாட்களுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு மினிமம் டெபாசிட் ₹1 லட்சமாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த பீரியடில் மட்டும்தான் ₹1 லட்சம் வந்து மினிமம் டெபாசிட்டாக வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அப்படி 7 நாட்கள்லேருந்து 14 நாட்களுக்குள்ள ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 4%, இன்ட்ரெஸ்ட் வந்து 4% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 4.50% இருக்குது. இன்ட்ரெஸ்ட் வந்து 4.50% இருக்குது. ரைட் ஃப்ரம் த பிகினிங் தான் இங்கே சீனியர் சிட்டிசனுக்கு அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 0.50% பெர் ஆனம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 15 நாட்கள் முதல் 29 நாட்கள் வரை, 30 நாட்கள் முதல் 45 நாட்கள் வரை மற்றும் 46 நாட்கள் முதல் 60 நாட்கள் வரை ஐஓபி ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியிலும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியிலும் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணும்போது ஐடென்டிக்கலாக யூனிஃபார்மாக ஒரே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அதாவது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் 4% இருக்குது, வட்டி விகிதம் 4% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் வட்டி விகிதம் 4.50% இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4.50% இருக்குது. 61 நாட்கள் முதல் 90 நாட்கள் வரை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 3.50%, இன்ட்ரெஸ்ட் வந்து 3.50% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 4%, இன்ட்ரெஸ்ட் வந்து 4% இருக்குது. 91 நாட்கள் முதல் 120 நாட்கள் வரை மற்றும் 121 நாட்கள் முதல் 179 நாட்கள் வரை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஐடென்டிக்கலாக யூனிஃபார்மாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. அதாவது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 4%, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 4.50%, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4.50% இருக்குது. 180 நாட்கள் முதல் 269 நாட்கள் வரை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 5%, இன்ட்ரெஸ்ட் வந்து 5% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் டெபாசிட் பண்ணும்போது ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 5.50%, இன்ட்ரெஸ்ட் வந்து 5.50% இருக்குது. 270 days to less than 1 yearக்குள்ள ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஐஓபியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 5.50%, இன்ட்ரெஸ்ட் வந்து 5.50% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6%, இன்ட்ரெஸ்ட் வந்து 6% இருக்குது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் 1 year to less than 2 yearsக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணும்போது எக்ஸப்ட் 444 days சொல்லியிருக்காங்க. 444 நாட்களை தவிர 1 year to less than 2 yearsக்குள்ளே இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணும்போது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.70%, இன்ட்ரெஸ்ட் வந்து 6.70% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.20%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7.20% இருக்குது. 444 நாட்கள் 444 டேஸ்க்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.10%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7.10% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.60%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7.60% இருக்குது. 2 years to less than 3 yearsக்குள்ள ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.60%, இன்ட்ரெஸ்ட் வந்து 6.60% இருக்குது. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.10%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7.10% இருக்குது.
3 years and 3 years and above Indian Overseas Bank fixed depositல ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் டெபாசிட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.30%, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.30% இருக்கு. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இந்த பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 6.80%, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.80% இருக்கு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் சூப்பர் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது சூப்பர் சீனியர் சிட்டிசன் கேட்டகரின்றது 80 வயது கடந்தவங்க எல்லாம் வந்து இந்த கேட்டகரி கீழே வருவாங்க. அவங்களுக்கு வந்து அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 0.75% per annum வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கேல்குலேஷன் பார்க்கலாம். ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் 1 லட்சம்ன்ற தொகையை ஒரு வருஷத்துக்கு நான் கியூமுலேட்டிவ் பேசிஸில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.70% இருக்கும். வட்டி விகிதம் 6.70% இருக்கும். மந்த் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ₹555 கிடைக்கும். குவார்டர்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ₹1675 கிடைக்கும். இதுவே 1 லட்சம்ன்ற தொகையை ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் 2 வருஷத்துக்கு நான் கியூமுலேட்டிவ் பேசிஸில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 6.60% இருக்கும். வட்டி விகிதம் 6.60% இருக்கும். மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ₹547 கிடைக்கும். குவார்டர்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ₹1650 கிடைக்கும். இதுவே கியூமுலேட்டிவ் பேசிஸில் 444 டேஸ்க்கு 444 நாட்களுக்கு 1 லட்சம் தொகையை ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.10% இருக்கும். வட்டி விகிதம் 7.10% இருக்கும். அப்படி 444 நாட்களுக்கு அதாவது 444 டேஸ்க்கு கியூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹1,08,975 கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 1 லட்ச ரூபா ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 8,975 ரெண்டுத்தையும் கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான 1,08,975 கிடைக்கும். இப்போ நம்ம வந்து சீனியர் சிட்டிசன் கேட்டகரி பார்ப்போம். 1 லட்சம் தொகையை ஒரு வருஷத்துக்கு நான் கியூமுலேட்டிவ் பேசிஸில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.20% இருக்கும். வட்டி விகிதம் 7.20% இருக்கும். அப்படி ஒரு வருஷத்துக்கு நான் கியூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ₹596 கிடைக்கும். இதே குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ₹1800 கிடைக்கும். இதுவே 1 லட்சம்ன்ற தொகையை சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் 2 வருஷத்துக்கு நான் கியூமுலேட்டிவ் பேசிஸில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.10% இருக்கும். வட்டி விகிதம் 7.10% இருக்கும். மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு அந்த 2 வருஷத்துக்கு நான் கியூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ₹588 கிடைக்கும். குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ₹1775 கிடைக்கும். இதே கியூமுலேட்டிவ் பேசிஸில் 444 டேஸ் 444 நாட்களுக்கு 1 லட்சம் தொகையை சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.60%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7.60% இருக்குது. அப்படி 444 டேஸ்க்கு 444 நாட்களுக்கு கியூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ₹1,09,630 கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் 1 லட்ச ரூபா ப்ளஸ் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 9,630 ரெண்டுத்தையும் கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான ₹1,09,630 கிடைக்கும். இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கள்லாம் தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.